ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னை பகைக்காரரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னை பகைக்கின்றாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம்
வஞ்சகம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. இந்த உலகம் வன்மம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொறாமை, வன்மம், பாவம், இவைகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இப்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அடிமைப்பட்ட வாழ்க்கையாய் இருந்து விடாதபடிக்கு, பாவத்தில் விழுந்து போன வாழ்க்கையாய் இருந்து விடாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் இருந்து விடாதபடிக்கு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு யார் பேரிலே விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுகிறோம்? இந்த உலகத்தின் பேரிலே நாம் விசுவாசமாக இருக்கிறோமா? இந்த உலகம் என்னை நடத்தும், இந்த உலகம் என்னை பாதுகாத்து கொள்ளும், இந்த உலகம் எனக்கு உதவி செய்யும் என்று அந்த அடிப்படையிலே, அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்கிறோமா? அல்லது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்னை காத்து கொள்வார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்ற அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் தானியேல் புஸ்தகத்தை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அங்கே 3வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 3 வாலிபர்கள் கர்த்தரையே விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். திடீரென்று ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அங்கே ஒரு பெரிய பொற்சிலையை நிறுவி இதை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுக்கிறார். மேல தாளங்கள் முழங்கப்படுகிறது. அங்கே அவர்கள் அநேகர் எல்லோரும் தாழ விழுந்து பணிந்தார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 வாலிபர்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பாக விழவில்லை. இது நிமித்தமாக அங்கே அவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடும்படியான ஒரு உத்தரவை கொடுக்கிறார். ஒரு விசை கூட அவர்கள் அந்த அக்னி சூளையை அதிகமாக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சூடாக்குகிறார்கள். ஆனாலும் கூட இவர்கள் பயப்படவில்லை. நாங்கள் எங்களை தப்புவிக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். கர்த்தர் எங்களை எரிகிற அக்னி சூளை ஜுவாலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் என்ன செய்வாரா? விலக்கி காப்பார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே,
நடந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தீக்கிரைக்கு ஆக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கரிந்து எரிந்து போகவில்லை. அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். அங்கே ராஜா அவர்களை பார்க்கும் பொழுது 3 பேர் இருந்தார்களே, 3 பேர்களை இந்த அக்னியிலே போட்டோமே, 4வதாக ஒருவர் தேவபுத்திரனுக்கு ஒப்பான ஒருத்தர் அங்கே அவர்களோடு உலாவி கொண்டு இருக்கிறாரே என்பதை ராஜாவின் கண்கள் கண்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ராஜா தேவனை கண்டார். ஆகவே அன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்றார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? விரும்புகிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தருவீராக என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உனக்குள்ளே இருக்கிற உனேசு என்றும் பெரியவர் பாடலை பாடினோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், நீர் பெரியவர் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. எந்த காரியத்துக்கும் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. தைரியமாக இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை மேற்கொள்ளுகிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலனை நீர் எங்களுக்கு தந்துவிட்டபடினாலே நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனை நீர் கிருபையாய் ஈந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தேவ பலனை கொடுத்திருக்கிறார். விசுவாசமாயிருங்கள். மற்றவர்கள் விசுவாசத்தில் பலப்பட இந்த காணொளியை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.